சுதேஷ்மித்ரன் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் வெங்கடேஷ் சார். வணக்கம் சார். சார் காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்தது அப்படின்னு பிஜேபி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இப்போ அவங்க 10 வருஷம் ஆகியும் நீட்டை அபாலிஷ் பண்ணல, அதை கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ப்ராப்ளம்னு வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் மேல பழி போடுறாங்க. சார், காங்கிரஸ் தான் நீட்டு கொண்டு வந்தது. காங்கிரஸ் தான் எல்லாமே கொண்டு வந்தது. இவங்க எதுவுமே கொண்டு வரல. இவங்க எல்லாமே வித்தாங்க, அவ்வளோதான். காங்கிரஸ் எல்லாமே கொண்டு வந்தது. ஸோ நீட்டை கொண்டு வந்த காங்கிரஸ் தான், அதை நாங்கள் டிஸ்அக்ரி பண்ண மாட்டோம். காங்கிரஸ் நீட் எதுக்கு கொண்டு வந்தது அப்படின்றதுக்கு காரணங்கள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் நான். பட் இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா, இன்றைக்கி பிரச்சனை நீட்டை பற்றி பிரச்சனை தமிழ்நாடு தான் நீட் வேண்டான்னு சொல்கிறோமே தவிர, நீட் இப்போ பிரச்சனை இல்லை. அட் ப்ரெசென்ட் சிஜேபியாக இருக்கட்டும், சோனம் வாங்சுக்காக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி மாணவர்களாக இருக்கட்டும், இந்தியா ஃபுல்லாக போராட்டம் பண்ணுறது எதுக்காகனா, சிஸ்டமிக் லீக் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ். உங்களுக்கு புரியுதா? நீட்டுக்காக போராடல. இது வரைக்கும் இந்த போராட்டங்கள் நீட்டுக்காக எங்கேயுமே நடக்கல, எக்ஸப்ட் தமிழ்நாடு எங்கேயும் நடக்கல. இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக போராட்டம் நடக்குது காரணம்னா லீக்கேஜ் ஆஃப் பேப்பர்ஸ். அது ஒன்லி நீட்டுன்னு சொல்ல முடியாது. எஃப்டிஐயாக இருக்கட்டும், இல்லை யூபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற எதுவாக இருந்தாலும் J2E இருக்கட்டும். இந்த மாதிரி யூபிஎஸ்சி இருக்கான்னு தெரியல, பட் மற்றதெல்லாம் J2E இருக்கட்டும், மற்ற எல்லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் லீக் ஆகிருக்கு அப்படின்றது தகவல் இருக்குது. அப்போ இங்கே என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து அவ்வளோ மெனக்கெட்டு நைட்டு பகல்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு லட்சியத்தோட, ஒரு கனவோட வாழ்க்கையில் ஃப்யூச்சரை எதிர்காலத்தை நோக்கி அவங்க ஒரு எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கிறாங்க. அப்போ நீங்கள் அவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களாம் படித்து எழுதுகிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு 0.5% இல்லை ஒரு விழுக்காடு இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் நீட் பேப்பரை லீக் பண்ணி விற்றீங்கன்னா, அப்போ அவங்க அந்த 1% தான் மொத்தம் சீட் இருக்குது. அந்த சீட்டில் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா கஷ்டப்படுற மாணவர்களோட ஃப்யூச்சர் என்ன? ரைட்டா? எதிர்காலம், எல்லா மாணவர்களோட எதிர்காலத்தையும் நீங்கள் கெடுத்துறீங்க. ஒன்று. செகண்ட் திங் என்ன, இந்த நீட்னாலே பார்த்தீங்கன்னா 20 மாணவர்களுக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க. அவங்க இது பண்ணியிருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு பிஜேபி வாதிக்குதா? ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நீட்டு காங்கிரஸ் கொண்டு வந்தது சொன்னாங்க. ஆமாம், நீட்டு கொண்டு வந்து காங்கிரஸ் 2010க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீட்டில் நிறைய என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருந்தது. சரிங்களா? என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸும் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கே அட்மிஷன் கிடைக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 25 என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும். அப்போ 25 டெஸ்ட் எழுதணும்னா அந்த பெரிய சவால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இதுவும் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மாணவர் போயிட்டு 20 பேப்பர் எழுதணும்னு சொன்னால் அங்கே போக்குவரத்து செலவு, அந்த பாயிண்ட் தான் கேட்க போக்குவரத்து. இப்போ இந்தியாவில் தெர் இஸ் ஒன்லி ஒன் கவர்மெண்ட், தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் ஒரே ஒரு அரசாங்கம் தான், அது இந்திய அரசாங்கம். மற்ற அரசாங்கங்கள், மாநில அரசாங்கங்கள்லாம் கிடையாதுன்றது பிஜேபியோட கான்கிரீட்டான பார்வை. இது காங்கிரஸ்லயும் இருக்கா? இல்லை, காங்கிரஸ் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்ற பார்வை. யூனியன் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரியா? எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தான் மத்திய அரசு. மத்திய அரசுன்னு சொல்கிறதோட ஒன்றிய அரசுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ இப்போ காங்கிரஸ் தான் பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தது. ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை அந்த அந்த அட்டானமி, ஃபெடரல் அட்டானமி, டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவரை காங்கிரஸ் மதிக்குது. பட் பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கிறவங்க சென்ட்ரலைஸ்டான பவரை வச்சுக்கணும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் மொத்தமாக அவங்கள்ட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஒருவேளை நாங்கள் என்ன பார்க்குறோம், ராகுல் காந்தி இந்த ஐடியாவில் தெளிவாக இருக்காருன்னு வேணா தெரியுது. பட் காங்கிரஸ் பார்ட்டி தெளிவா இல்லையோன்ற மாதிரி தெரியுது. காங்கிரஸ் பார்ட்டிக்கு என்ன ப்ராப்ளம்? இப்போ நீங்க பொதுவெளியிலேயே பார்க்கலாம், பிஜேபியோட அதாவது பிஜேபியோட பி டீம் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு அப்படின்றாங்க. எப்படி சார் காங்கிரஸ் பிஜேபியோட பி டீம் ஆக முடியும்? காங்கிரஸ்ன்றது ஏற்கனவே நான் சொல்லிருக்கிறது ஒரு கட்சியில், இது ஒரு பெரிய பேர் இயக்கம். என்ன 1890களிலே இந்த பேர் இயக்கம் ஸ்டார்ட் ஆகி நம்ம தலைவர்கள் ஒப்பற்ற தலைவர்கள், காந்திஜியா இருக்கட்டும், காமராஜா இருக்கட்டும், சர்தார் வல்லபாய் பட்டேலா இருக்கட்டும், அது மாதிரி எவ்வளோ தலைவர்கள் கஷ்டப்பட்டு சுதந்திர போராட்டத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து, உயிரை இழந்து இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து, அந்த வெள்ளையர்கள் வெளியே போகும்போது எவ்வளோ கடன், எவ்வளோ வளங்களை திருடிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு. காங்கிரஸ் உண்மையாலுமே இந்த நாட்டுக்காக அரும்பாடுபட்டதெல்லாம் ஓகே. இப்போ விஷயம் நீட்டுன்றத டெல்லிக்கு எடுத்துட்டு போனது காங்கிரஸ் பார்ட்டி, நாங்கள் இல்லை அப்படின்னு பிஜேபி சொல்லிக்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் எல்லா பவர்ஸும் டெல்லியில் இருக்கணும். இன்னைக்கு டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் வரைக்கும் இந்தியான்றது டெல்லியில தான் இருக்கு, மற்ற இடங்கள்ல இந்தியா கிடையாதுன்ற ஒரு அரசியல் பார்வை, ஒரு அரசியல் மனநிலை எல்லா இடத்துலையும் பொதுவாக பார்க்க முடிகிறது. இந்த மனநிலையில பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. உண்மைதான். ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, பிஜேபிக்கு தமிழ்நாடு, காஷ்மீரி, நார்த் ஈஸ்டர்ன், பஞ்சாபி
மராட்டி இந்த ஐடியா இல்ல. பிஜேபிக்கு டெல்லின்ற ஒரே ஐடியா தான். இங்க நாங்க வந்து போடுறது தான் இந்தியாவுக்கு ரூல்ஸ். இங்க 2 கவர்மெண்ட்லாம் இல்ல அப்படின்றாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த ஐடியா வந்து இப்ப ராகுல் காந்தி சொல்ற ஐடியாவை வந்து காங்கிரஸ் பார்ட்டி முழுசா உள்வாங்கிக்கலையோ, காங்கிரஸ் கேடர்ஸ் முழுசா உள்வாங்கிக்கலையோ? இல்ல காங்கிரஸ் கேடர்ஸ் உள்வாங்கிக்கல அப்படின்றது இல்ல. காங்கிரஸ் இஸ் ஆஃப் தட் ஒப்பீனியன். என்னன்னா வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து மதிக்கணும். ம். எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு ஹேவ் இட்ஸ் ஓன் பவர். அவங்க ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை டிசைட் பண்ணுறதுக்கான பவர் அவங்கள்ட்ட இருக்கணும். இட் ஹேஸ் டு பி கன்சென்சஸ், இட் ஹேஸ் டு பி நெகோஷியேட்டட். 2 பேரும் நெகோஷியேட் பண்ணி தான் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கணும் இந்த நாட்டில் அப்படின்றது காங்கிரஸோட இருக்கிற எல்லா கேடர்ஸ்க்கும் வந்து அது தெரியும். அது ஒரு மாற்று கருத்தே இல்லை. பாஜ்பா தான் வந்து என்னன்னா வந்து அவங்க முழுசா வந்து சென்ட்ரலைஸ்டாக வச்சு எல்லா பவரும் அவங்க வச்சுக்கணும், எல்லாமே அங்கேருந்து தான் ஏற்கணும் அப்படின்னு சொல்லி ஏக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஏற்கிறதுல கூட வந்து அவங்களோட ப்ராப்ளம் என்ன வந்து இது இன்டென்ஷனலாக பண்ணுறாங்களா இல்லை இவங்களுக்கு தெரியாமல் தவறு நடக்குதா அப்படின்றது, அதை தெரியாமல் தவறு நடக்குது அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் இது வந்து சிஸ்டமிக் பேப்பர் லீக்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 and more டைம்ஸ் வந்து பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு. எல்லாம் அந்த FTI, J2 சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 வாட்டி வந்து பேப்பர் லீக் ஆயிருக்குன்றாங்க. அப்போ ஒரு வாட்டி 2 வாட்டி ஆகுதுன்னா அது வந்து அண்டர்ஸ்டுட் தட் பை மிஸ்டேக் ஏதோ நடக்குதுன்னு சொல்லலாம். பட் இது சிஸ்டமிக்காக லீக் ஆகுதுன்னு சொன்னால் இது எல்லாருமே இன்வால்வ்டு அப்படி தான் நம்ம பார்க்கணும். சார் ஆக்சுவலாக வந்து இப்போ காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட் வந்து 2014 போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2026 வரைக்கும் இருக்கிறது பிஜேபி. ஸோ இந்த டைம்லையும் வந்து அகெயின் வந்து ஒரு 12 years ஆனதுக்கு அப்புறம் இந்த கிரிட்டிசிசம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா? சரி, இது வந்து விமர்சனம் நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் நீங்க வைக்கலாம். பட் இங்கே பாயிண்ட் என்னன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனை என்ன, சிஸ்டமிக் லீக் ஆஃப் பேப்பர். அதுக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது. அதுக்கு வந்து காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மூவ்மெண்ட்டுக்கு அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து தர்ணாவில் உட்காரும்போது பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா நீட்டை கொண்டு வந்ததே நீங்கள் தான், நீங்களே தர்ணாவில் உட்காந்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னன்னா 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். நீட்டை வந்து எதுக்காக கொண்டு வந்து எப்போ கொண்டு வந்தது சரிங்களா? 2013 வந்து ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாமினேஷன் நடந்தது. 2010க்கு முன்னாடி நிறையா ப்ராப்ளம் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட் லெவலில் நிறையா டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி லெவலில் வேறு டெஸ்ட் நடக்கும். அப்போது ஒவ்வொரு மாணவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 20-15 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் ஒவ்வொரு ஸ்டேட்டோட சிலபஸை பேஸ் பண்ணி வைப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணோம். இமென்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்து செலவு, இதெல்லாம் கடந்து வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம். சார் இப்போ யூபிஎஸ்சின்றது வந்து யூபிஎஸ்சின்றது வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி யூஜிசி அப்படின்றத கூட வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் நீட் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணலாம். அப்போ தேவையான டெஸ்ட்ஸை மட்டும் வந்து சென்டர் வச்சுக்கிட்டு. இல்லை சார், நாங்கள் அதை தான் சொல்கிறோம் சார். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீட் நம்ம கொண்டு வந்தோம் 2013. எதுக்காக கொண்டு வந்தோம்னா வந்து இந்த மாதிரி கேபிட்டேஷன் ஃபீஸ் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸும் நிறையா வாங்குறாங்க. இந்த ஃப்ரீ சீட்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் தி மெரிட் கிடைக்கிறது கிடையாதுன்றதுக்காக இது ஒரே யூனிஃபார்ம் சிஸ்டமாக ஒரே டெஸ்ட் வச்சுட்டா மாணவர்களோட ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது கொண்டு வந்தது. ஓகே, எனி ப்ராசஸ் நம்ம கொண்டு வரோம்னா ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல விஷயத்துக்காக நம்ம கொண்டு வரோம். அப்போ அதில் வந்து ஏதாவது வந்து ஃப்ளாஸ் இருக்குது, ஏதாவது வந்து ட்ராபேக்ஸ் இருக்குன்னு சொன்னால் அது வந்து எந்த அளவுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். நாட் ஒன் சைஸ் வில் ஃபிட் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் ஒரு சைஸ் ஃபிட் ஆகுமான்னு ஆகாது. நம்ம முயற்சி எடுத்தோம், அது வந்து ஒர்க் ஆகலை. இப்போ காங்கிரஸ் கொண்டதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்து இருக்கிற பிஜேபி ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு அதை வந்து விட்ரா பண்ணதில் உங்களுக்கு வந்து என்ன தடை இருக்குது? நாங்கள் தடை வைக்க முடியுமா? நாங்கள் கவர்மெண்ட் இல்லை, நீங்கள் தான் ரூல் பண்ணுறீங்க. நீட் வேணாம்னு சொன்னால் நீங்களே ஸ்டாப் பண்ணிடலாமே. காங்கிரஸ் கொண்டது ஏன் சொல்கிறீங்க? வேணான்னா நீங்கள் விட்ரா பண்ணுங்களேன், உங்களை யார் ஸ்டாப் பண்ணுறாங்க? இப்போ ராகுல் காந்திஜி என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் பவருக்கு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸம்ஷன் கொடுப்போம். எந்தெந்த ஸ்டேட் வந்து இந்த நீட்டு வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் ஆக்கிறோம், நீங்கள் வந்து நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாங்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்கோம். அப்போ நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது? நீங்கள் வந்து காங்கிரஸ்க்காக பண்ணாதீங்க, மாணவர்களுக்காக பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து போர்டு எக்ஸாமில் படிக்கிறாங்க, மெட்ரிகுலேஷன் இதில் படிக்கிறாங்க, சிலபஸில் படிக்கிறாங்க. அப்போ அது வந்து கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு கிளியர். இப்போ இருக்கிற பசங்க கோச்சிங்கில் போய் படிப்பாங்க, கோச்சிங் எடுத்துப்பாங்க, லட்சக்கணக்கில் கொடுத்து படிப்பாங்க. இப்போ அவங்க கூட லட்சக்கணக்கில் கொடுத்து படித்தா அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஏன்னு கேட்டால் இந்த பேப்பர் லீக் ஆகுதுனால யாருக்கு பேப்பர் கிடைக்குதோ அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு 1000 பொசிஷன் 2000 பொசிஷன்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிடும். காசு கொடுத்து படிக்கிறவனுக்கும் கிடைக்காது, காசு இல்லாமல் கஷ்டப்படுறவனுக்கும் கிடைக்காது. ரெண்டாவது வந்து சிபிஎஸ்சியை மையப்படுத்தி என்சிஆர்டியை மையப்படுத்தி நடத்துறதுனால, இந்த சிலபஸ் நடத்துறதுனால தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து கிளியரே பண்ண முடியாது நீட். அப்போ நிறைய பேரோட கனவு வந்து
ம். கனவுலாம் வந்து போயிடும், அழிஞ்சிரும். ம். அதே மாதிரி நிறைய பசங்க ஏற்கனவே வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலை தொடர்ந்துச்சுன்னா வந்து நிறைய சூசைட்ஸ் ஆகும். ம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ரியல் ப்ராப்ளம் என்ன அதை பாருங்க. ம். பிரச்சனை என்ன வந்து நிறைய சூசைட்ஸ் நடக்குது, லீக்கேஜ் நடந்திருக்கு. அப்போ வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா ஒரு அக்கௌண்டபிள் தானே. ம். நீங்கள் கல்வித்துறை அமைச்சர்னா நீங்கள் உங்கள் துறைக்குள்ள ஒரு தவறுகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்குன்னா ம். உங்களோட நாலேஜ் இல்லாமல் எப்படி நடக்கும்? ம். உங்கள் நாலேஜ் இல்லாமல் நடந்திருந்தா கூட அப்போ நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கல. அப்போ நீங்கள் வந்து உங்களோட கடமையை சரிவர செய்யல. அப்போ நீங்கள் வந்து அதை தார்மீக பொறுப்பை எடுத்து நீங்கள் ரிசைன் பண்ணோம்ல. ம். நாங்கள் ஒன்றும் வந்து மோடிஜி ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லலையே. ம். யார் வந்து எந்த துறையில் தவறு நடந்திருக்கோ அந்த மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆரம்பிச்சது. இப்போ அப்புறம் மோடி எல்லாம் இல்ல, ரிசைன் பண்ணாங்க. மோடி ஏன் ரிசைன் பண்ண அமித் ஷா. சொல்லனா, நீங்க வந்து அந்த போராட்டம் வந்து சிஜேபியோட போராட்டம் வந்து தெருவுக்கு வந்து போராடுறாங்க, 22 நாள் போராடுறாங்க. brutal ஆ contain நீங்க ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கல. 20ஆம் தேதி வந்து மான்சூன் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்க சோனம் வாங்சுக்கு வந்து கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல வைக்கிறீங்க, ம். அங்கன்னு தூக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 144 தடை போடுறீங்க. ம். 263 பேனர்ஸ்ல வந்து 144 கர்ஃபியூ போட்டாங்க. போட்டு அங்க கம்யூனிகேஷன்லாம் சீஸ் பண்ணி எல்லாரையும் அடிக்கிறீங்க. அடிக்கிறவங்களை லட்டி சார்ஜ் பண்ணதை போலீஸ் யாரு, ரிசர்வ்ட் ஆர்ம் ஃபோர்ஸ் யார் வந்து சிவில் ஆர்எஸ்எஸோட இவங்க காரியகர்த்தா யாரு, ரெண்டாவது வந்து யூனிஃபார்ம்ல வந்து நேம் பேட்சே போடாம வந்து அடிக்கிறாங்க. ம். இதுல வந்து அந்த லட்டில வந்து பாத்தீங்கன்னா ஆணியெல்லாம் இருக்கு. ம். அப்புறம் எலக்ட்ரிக் பேட்டன் யூஸ் பண்றாங்க, ம். அப்புறம் பெல்லட் கன்ஸ் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலாம்? ஒரு டெரரிஸ்ட்டை தான் வந்து நீங்க அப்படி தாக்குவீங்க. நீங்க வந்து இந்த மாதிரி தாக்குதல் வந்து ஒரு மாணவர்கள் மேலேயோ ஒரு இந்திய குடிமகன் மேலேயோ நீங்க நடத்த முடியாதுல்ல. ம். அப்ப நீங்க 20 நாளா வந்து ஒரு நடவடிக்கை எடுக்காம அதை பத்தி கண்டுக்காமலே விட்டுட்டு நீங்க மான்சூன் செஷன் வரும்போது நீங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது தவறு தானே. ம். அப்போ நீங்க வந்து என்ன தவறு பண்ணீங்களோ அதுக்கு நீங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டீங்க. ம். யாரு வந்து தவறு பண்ணாங்களோ அவங்க வந்து ரிசைன் பண்ண மாட்டாங்க, நீங்களும் வந்து அவரை வந்து டெர்மினேட் பண்ண மாட்டீங்க. ம். அப்போ எதுவுமே நீங்க மாத்திக்க மாட்டீங்க. நாங்க பண்றதை பண்ணிட்டே இருப்போம், ம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ம். ரெண்டாவது எப்பவுமே எப்போ பாருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இது நேரு பண்ண தப்பு, இது வந்து இவங்க இந்திரா காந்தி பண்ண தப்பு, அவங்க பண்ண தப்பு, காங்கிரஸ் இப்ப மேலே கூட காட்டும், அதை வந்து தான் நீங்க பண்றீங்க. இவ்வளோ இம்பார்ட்டன்டான இஷ்யூலையும் வந்தே மாத்திரம் பில் வந்து நியர்லி வந்து 12 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து டிபேட் பண்ணியிருக்காங்க. சார், வந்தே மாத்திரம் பில்ல டிபேட் பண்றதுனால நாளைக்கு என்ன சார் ஆகும்? நான் வந்து ஒரு டெய்லி 300 சம்பளம் எனக்கு நான் 500 சம்பளம் கிடைக்குமா சார்? காங்கிரஸ்க்கு இதெல்லாம் பண்ண வேண்டிய நீட் இல்லை சார். காங்கிரஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷமா வந்து ரூலிங்ல இல்லை.